परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். இல்ல தேவி, அவன் என்ன பார்த்துதான் பாடினான், எனக்கு தெரியும். பெண்களுக்கு முதுகுல கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்துல நம்ம நடந்து போகும்போது யாராவது நம்மள உத்து பார்த்தாங்கன்னா அதை நம்மளால உணர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கம்போசிங் ரூம்குள்ள அவன் என்ன பார்த்து என்ன வர்ணிச்சுதான் பாடிட்டு இருக்காங்கிறத என்னால உணர முடியாதா? சரி, அப்படியே பாடி இருந்தா அங்கேயே ஏண்டா பாடினன்னு கேட்காம எதுக்காக எழுதிங்க? நான் ஒன்னும் அதுக்காக அழல. இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் விளையாட்டுக்கு தானே பண்ணிருக்காரு. எது விளையாட்டு? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி சீப்பா பேசுறத விளையாட்டு?
ஆத்திரப்படாம பொறுமையா கேளுங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல வார இதழ்ல ஒரு பெரிய டைரக்டருக்கும் அப்ப முன்னணி ஹீரோயினா இருந்த ஒருத்தருக்கும் திருமணம் செய்தி வந்து பெரிய பரபரப்பாயிடுச்சு. அன்னைக்கு ஏப்ரல் 1 எல்லாரும் அதை மறந்துட்டு பரபரப்பான செய்திய உண்மைன்னு நம்பினது உங்களுக்கு தெரியாதா? சம்பந்தப்பட்டவங்களும் அது சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா? இல்லையே. அது மாதிரி நீங்களும் இத பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு தேவி, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கறதா இல்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது, அது எனக்கு நிச்சயமா தெரியும். ஒரு மனுஷனை பத்தி அவனை பெத்த தாயோ கட்டின மனைவியோ தான் உண்மையை சொல்ல முடியும். ரகுவுக்கு அம்மா கிடையாது. அவரோட மனைவிங்கிற ஸ்தானத்துல உன்ன வச்சு கேக்குறேன், உயிரோட திரும்பி வந்திருக்கேன்னு சொல்ற ரகு உண்மையான ரகு தானா? ஆமா, உண்மையான ருக்ராமன் தான். ஆமா, உண்மையான ருக்ராமன் தான். உன் கதையை நம்பி தான் நான் உன்னை டைரக்டர் ஆக்கியிருக்கேன். நீ மட்டும்தான் புதுசு, மற்ற எல்லா டெக்னீஷியன்களும் ரொம்ப பெரிய ஆளுங்க. எப்படியாவது ரகுராமன் சார்கிட்ட கதை சொல்லி அசத்திடு. அவர் மட்டும் நம்ம படத்துக்கு மியூசிக் போட்டார்னா நம்ம படம் சூப்பர் ஹிட். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? எப்படியாவது கதையை சொல்லி அசத்திடுவோம்ல. ப்ரொடக்ஷன் சார், ஒரு சாத்துக்குடி ஜூஸ் திக்கா வித்தவுட் ஐஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே சார். கதை சொல்லும் போது தொண்டை கட்டி கூடாது பாருங்க. ஓஹோ சார், மியூசிக் டைரக்டர் ரகுராமன் வரார் சார். எனக்கு எதுக்கு ஜூஸ்? சாரிக்கே கொடுத்துருங்க. எனக்கு நீ ஜூஸ் பொழைச்சுக்குவ, வேணாம். சொல்ல நீ வந்தோம். பொழைச்சுக்குவ, நீ பொழைச்சுக்குவ. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். தம்பி பேரு ஆனந்த பாரதி. பெரிய பெரிய டைரக்டரோட படங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காரு, வேலை பார்த்துருக்காரு. புது டைரக்டரா இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா வருவீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன்னு. ஆமாம் சார், வேற ஒரு ப்ரொடியூசரோட கதை சொல்ல வந்திருக்கேன். 10 கல்லு எறிவோம், ஏதாவது ஒரு கல்லுல ஒரு ப்ரொடியூசர் விழமாட்டாரங்கிற நம்பிக்கை தான். எது எப்படியோ உங்க பாட்டை நம்பி தான் எங்க கதையே இருக்கு. கதையை தவிர வேற எதையும் நம்பாதீங்க. அப்ப கதை கேட்குறீங்களா சார்? சொல்லுங்க சார், ஓப்பன் பண்ணா இந்த ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றதெல்லாம் விட்டுருங்க, மேட்டர் மட்டும் சொல்லுங்க. சொல்றேன் சார். திருச்சி டு சென்னை போற பஸ்ல தான் சார் முழு கதையுமே நடக்குது. ஆமாங்க, இந்த கதைக்காக ஒரு புது பஸ்ஸே வாங்கியிருக்குங்க. அவ்வளவு ஏங்க, இந்த கதைக்கு பேரே பஸ் தான். சொல்லுங்க சார், திருச்சியிலிருந்து ஒரு பஸ்ஸு சென்னைக்கு கிளம்புது. பஸ்ஸுக்குள்ள ஹீரோயினோட அம்மா, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கு வர மாப்பிள்ளன்னு டோட்டல் ஹீரோயின் ஃபேமிலியுமே விஐபி சீட்டை ரிசர்வ் பண்ணி ரிச்சா உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசி 2 சீட் மட்டும் காலியா இருக்குது. கண்டக்டர் போலாம் ரைட்னு விசில் கொடுக்குறாரு. டிரைவரும் கிளச்சை மிதிச்சு கீரை மாற்றி ஹாரன் அடித்து வண்டியை கிளப்புறாரு. பஸ்ஸு மெதுவாக மூவ் ஆகுது. அப்போ பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அழுக்கு துணி கலைஞ்ச தலைன்னு ஹை ஸ்பீடில் ஓடி வந்து ஃபுட்போர்டு அடித்து படியில் தொங்குறாங்க. கண்டக்டர் உள்ளவான்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். ஹீரோவை பார்க்குறான். ஹீரோயினை பார்க்க, அவ பார்க்க, இவன் பார்க்க பத்திக்குச்சு சார். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பார்த்ததுமே லவ். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டுவெட். கரெக்டாக பிடிச்சிங்க சார் சீக்வன்ஸ் சார். அப்படியே கட் பண்ணா ஆஸ்திரேலியாவில் ஒரு டூயட்.
ஆஸ்திரேலியாவிலயா? ஆமா, நான் எப்ப ஆஸ்திரேலியாவை பாக்குறது? என்கிட்ட கதை சொல்லும்போது இதை சொல்லவே இல்லையே. அப்ப தோணல, இப்ப தோணுச்சு. எல்லாம் கதைக்கு ஒரு பெட்டர்மெண்ட் தான். இன்னும் என்னென்ன பெட்டர்மெண்ட் சொல்ல போறியோ ஒன்ன வேற ஃபிக்ஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். கதை சொல்லும் போது டென்ஷன் பண்ணாதீங்க சார். டெக்னீஷியனோட ஃபீலை எப்பதான் ப்ரொடியூசிங்லாம் புரிஞ்சுக்க போறீங்களோ. சாரி சார், நீங்க கேளுங்க. ஸோ பஸ்ஸில் ஸ்டார்ட் ஆன லவ் அப்படியே டக்குன்னு பிக்கப் ஆகி அப்படியே மூவ் ஆகுது சார். இவங்க லவ் டெவலப்மெண்ட்ல மாண்டேஜ் சாங்க போடுறோம். இந்த லவ் வழக்கம் போல ஹீரோயின் அம்மாவுக்கு பிடிக்கல, ஹீரோயினை கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைக்கும் பிடிக்கல. யாருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலாம் என்ன சார்? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்க, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்க சார். இப்ப சொன்ன கடைசி 4 வரிய ஞாபகப்படுத்துங்க. சும்மா நச்சின்னு ஃப்ளோவில் வந்த டயலாக் பின்னாடி பப்ளிசிட்டிக்கு பெருசா பயன்படும். யோ, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறதா? படுத்துறேன். ஐயோ, இப்பவே நீ இப்படி படுத்துறியா? சார் நீங்க கேளுங்க சார். இப்பதான் சார் கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருந்த பஸ்ஸு திடீர்னு ஒரு பாறையில மோதி, சச்சா பாலத்துல மோதி அப்படியே ஒரு ஆழமான ஆத்துல விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்குது சார். வெயிட். மீதி கதை நான் சொல்றேன். எல்லாரும் உயிருக்கு போராடி தண்ணில முழுகி இறந்துடுறாங்க. சிலர் சுயநலமா தண்ணில நீந்தி தப்பிச்சிடுறாங்க. ஹீரோ தன்னோட உயிரை தியாகம் பண்ணி ஹீரோயினை காப்பாத்துறாரு. இதான கதை? பாதி தான் சார் கரெக்ட். மீதி கதையை நான் சொல்றேன். இங்கதான் சார் ஒரு ஹைலைட் ட்விஸ்ட் வச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துலயுமே வராத ட்விஸ்ட். ஹீரோவை காப்பாத்திட்டு நம்ம ஹீரோயின் சுமங்கலியா செத்து போயிடுறா சார். எப்படி சார் வச்சம் பாருங்க சார் ஒரு ட்விஸ்ட். தாலி சென்டிமெண்ட் டோட்டல் இண்டஸ்ட்ரியே காலியாக போகுது சார். படம் சூப்பர் ஹிட் சார். ஏப்பா டைட்டானிக் படக்கதையே அப்படியே தமிழ்ல சொல்ற? சார் அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். பட் கதைக்கான களம், நம்ம கல்ச்சரோட சென்டிமெண்ட்ஸ், கிளைமேக்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுங்க சார். சார் பஸ் நம்பிதான் சார் ப்ராஜெக்டே. சரி 2 சீக்வன்ஸா சொல்லிருக்கீங்க. மீதி சாங் சீக்வன்ஸ் சொல்லவே இல்லையே. என்ன சார் பெரிய சீக்வன்ஸ்? முழு கதையும் ஃப்ளோவில் சொல்லியிருக்கிறேன். எங்கெங்க சாங் போடணும்னு தோணுதோ நீங்களே முடிவு பண்ணி அங்கெல்லாம் போடுங்க. ஆனா கண்டிப்பா 2 குத்து சாங் வேணும். யோ, பஸ்ல எப்படியா குத்து சாங் போடுறீங்க? சார் பஸ் டாப்ல குத்துவோம் சார். தைய தைய தையா தையான்னு தில்சேவோட ஷாருக்கான் ட்ரெயின் டாப்ல குத்துன மாதிரி அந்த மாதிரி குத்துவோம் சார். சார் ட்ரெயின் என்னதும் ஒரு பெட்டர்மெண்ட் தோணுது. என்ன? பேசாம பஸ்ல நடக்கிற நம்ம கதையை ட்ரெயினுக்கு மாத்திட்டா என்ன? மாத்திடலாம். அப்படியே டைரக்டரையும் மாத்திடுறேன். சார் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். பஸ்லயே வச்சுப்போம். ஏன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஷேர் ஆட்டோல கூட வச்சுக்கலாம் சார். ஓகே. அப்ப கம்போசிங் எப்ப சார் வச்சுக்கலாம்? இப்பதானே கதை சொல்லிருக்கீங்க. டேட் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் சொல்றேன். சார் இப்ப பப்ளிசிட்டில உங்க பேரை போட்டலாம்ல சார்? போட்டுருங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். சரி. ஓகே. எப்படி சார்? ரகுராம சார் நீ கவுத்துட்ட. போக போக பாருங்க, கடைசியில நமக்கு தான் வெற்றி. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சூஸ் பண்ணி ஜார்ஜோட ஒரே எதிரி மச்ச பெருமாளை பிடிச்சிட்டேன். இவன் தான் சார் இது. குட் ஜாப். நம்ம மூவெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல சார்? சார் வணக்கம் சார், நான் தான் மச்ச பெருமாள். இன்னும் ஸ்ட்ராங் சார், நீ தான் உண்மையான போலீஸ்காரன். மச்ச பெருமாள் சார் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆஃபீஸர். உன்னோட நக்கல் பேச்செலாம் அவர்கிட்ட வச்சிக்காத. பழக்க தோசை சார், பேசின வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதான் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார். பச்சை பெருமா சொல்லுங்க சார். நீ மட்டும் நாங்கள் சொல்கிறத கேட்டு நடந்தினா உன் தலையெழுத்தே மாறிடும். அதுக்கப்புறம் நீ ஜார்ஜை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு என்ன சார், உங்க சப்போர்ட் இருக்கும்போது நான் கண்டிப்பா அவன் யாருன்னு அவன் வயாலே நான் சொல்ல வைக்கிறேன் சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பைரவி மேடத்தை சந்திச்சேன். இதை பற்றி அப்புறமா பேசலாம். முதல்ல நம்ம மூமெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்க.
மச்சப்பெருமாள் கொஞ்சம் அங்கே போய் நில்லுங்க. என்னதான் பழகுனாலும் போலீஸ்காரனை நம்பவே கூடாது. மச்சப்பெருமாள் கொஞ்சம் அங்கே போய் நில்லுங்க. என்னதான் பழகுனாலும் போலீஸ்காரனை நம்பவே கூடாது. இப்போதைக்கு வேற வழி இல்லை, நம்ம நம்பி தான் ஆகணும். ராஜேஷ் 1000 தான் இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல். அவன் முன்னாடி இந்த விஷயத்தை பற்றிலாம் நாம் பேசக்கூடாது. சார் நான் எதுவும் தப்பாக சொல்லியே. நோனோ, பைரவியை பற்றி டாப்பிக்கை ஓப்பன் பண்ணீங்களே, அதை தான் சொன்னேன். சாரி சார். ஓகே சொல்லுங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது ரியாக்ஷன் இருந்ததா? இல்லை சார், அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இன்னும் சொல்லப்போனால் தகவல் உண்மை சட்டம் பற்றி ரொம்ப தெளிவாக அவங்க விளக்கம் கொடுத்தாங்க சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்லை, நான் நினச்சதை விட பைரவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பல உண்மைகள் மறைஞ்சிருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அவங்களுக்கும் இந்த ஆள் மாறாட்ட விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் இருக்கலாம். அவங்கள என்னால் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியாது, நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லாயர் பைரவிதா ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இன்னொரு விஷயம், மச்சப்பெருமானை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எப்பவுமே ரவுடிங்க கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி. அவங்கள சரியாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணலனா அந்த கத்தி நம்மளையே வெட்டிடும். என்ன பேசிக்கிறாங்க? அப்போது நாங்கள் கிளம்புறோம் சார். ஓகே வரேன் சார். பார்ப்பலாம். சார் என்ன சொல்றாரு? சொல்கிறேன் வா. ஆனந்த் சார், பஜார் ரோட்ல மச்ச பெருமாள் என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கல்யாண மண்டபம், அந்த மேட்டர் என்னாச்சு? லோக்கல் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. ஆமாம், நம்ம பசங்களுக்கு பெயில் மூவ் பண்ணிட்டீங்களா? பெயில் பாண்டுக்கு பணம் கட்டணும். உங்க வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானே? உங்க வீட்டில் எல்லாரும் சௌக்கியமானு கேட்டேன். என்ன திடீர்னு? இல்லை, நீங்கள் எப்பவும் கலகலப்பா ஃப்ரீயாக பேசுகிற ஆளு, எனக்கு ரொம்ப ரிசர்வ்டா பட்டும் படாமல் பேசுகிறீங்களே, அதான் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டேன். சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? வெளி பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் தான் பிரச்சனையே. நீங்கள் தான் பிரச்சனையா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே. இல்லை, அந்த ஜெயிலர் டேவிட் உங்களை பற்றி என்னை பற்றி விசாரிச்சதுக்கு தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அது இல்லை, ஜெயிலர் டேவிட் அனுப்பிச்சதா சொல்லி ஒரு ஆள் வந்தான். நீங்கள் ஜார்ஜை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், மச்ச பெருமாளை பற்றி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டான். நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? மச்ச பெருமாளை பற்றி டீட்டெயிலாக சொன்னேன். அது தப்பு இல்லையே? அதுதான் தப்பாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? வந்த ஆள் மச்ச பெருமாளை பற்றி நான் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு மச்ச பெருமாளை மிரட்டி உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டான். பரவாயில்லையே, இந்த டேவிட் போலீஸ்காரனா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அவன் புத்திசாலி தான், ஆனால் நான் தான் முட்டாளாயிட்டேன். வருத்தப்படாதீங்க ஆனந்த் சார், நிறைய முட்டாளுங்க இருந்தாதான் கொஞ்சம் புத்திசாலியாவது சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனைக்கு எத்த உலகத்துல எப்பவும் உண்டுன்னு சொல்லுவாங்க. டேவிட் எத்தனா நான் எத்தனைக்கு எத்த. இப்போ ஒரு 10 நாளா ஒரு கேள்வி என் மனசை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கு. என்ன கேள்வி?
இந்த ஜெயிலர் டேவிடோட மோடஸ் ஆபரண்டே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். டேவிடோட ஸ்டைல் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் ஸ்டைல் என்ன? போட்டு வாங்குறது. சாரி ஜார்ஜ். ஹே பரவாயில்ல ஆனந்த். பட் டேவிடோட ஸ்டைல்ல ஒரு ஓட்டை இருக்கு. என்ன ஓட்டை இருக்கு? அப்பாவிங்க கிட்டேயும் நல்லவங்க கிட்டேயும் ரொம்ப ஈஸியா போட்டு வாங்கிடலாம். ஆனா இந்த உலகத்துல நல்லவங்க விட கெட்டவங்க தான் அதிகம். ஸோ கண்டிப்பா அவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. Poor David. சார், இப்பதான் சார் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஆனந்த் சார், இந்த நிம்மதி, தூக்கம், ரிலாக்ஸா இருக்கிறது, இந்த மூணும் எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? ஆனந்த் சார், நீங்க நிம்மதியா இருக்கிறது பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. எனிவேஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? தப்பு செஞ்சுட்டு அது மறைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. நீங்க அதை செய்யாம என்கிட்ட உண்மையை சொன்னீங்களே, அது மச்ச பெருமாள் டேவிட்னு கேடிக்கு கேடிங்களை சமாளிக்கிறேன்னா எப்பேற்பட்ட கேடியா இருக்கணும் சார். இப்படி ஒரு கேடியா முல்ல மாதிரியா இருந்தும் இன்னும் நான் நல்லா தான் இருக்கேன். அது ஏன் தெரியுமா? ஏன்? என்னை சுத்தி என் பக்கத்துல நண்பர்களா இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சார். அதனால தான். நீங்க ஒரு பயங்கரமான கேடி சார். அப்படியா? என்ன தப்பு செஞ்ச என்னையே தேங்க்ஸ் சொல்லி என்ன சிரிக்க வச்சிட்டீங்களே, அப்படின்னா நீங்க பயங்கரமான கேடி தானே? தேங்க்ஸ்.